அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஆப்ஷன்ஸ் பையிங்கில் வந்து ஒரே மாதிரியான ஸ்டாப் லாஸே போடுறீங்க, ஸோ அது ஏன் அந்த மாதிரி வந்து போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டெலிகிராம் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஆப்ஷன் பையிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய வீடியோஸ்லையும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக என்னோட தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். நான் எந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ஒரு 350 ருபீஸுக்கு வந்து ரன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நான் ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 350 வந்து ரன் ஆகுது அப்படின்னா ஒரு 300 வந்து செட் பண்ணி வச்சுக்குவேன். அது பிராக்கெட் ஆர்டர் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன். மார்க்கெட் ஆர்டரில் அதாவது என்ன சொல்கிறதுனா, மார்க்கெட்டு ஏறவும் ட்ரேட் பண்ண மாட்டேன், இறங்க அவசரப்பட்டு ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு 300 அப்படிங்கிற ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு ஓப்பன் ஆர்டர் மாதிரி போட்டு வச்சுருவேன். அதாவது பிராக்கெட் ஆர்டரில் போனீங்கன்னா என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டராக போட்டு செட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அந்த இடம் வந்ததுக்கப்புறம் அந்த 350 300 மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் ஆனவுடனே ஸ்டாப் லாஸோ இல்லை டார்கெட்டோ பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் வந்து கிடையாது. நான் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து இதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவர் ட்ரேடிங்கும் நான் பண்ண மாட்டேன். ஸோ இதுக்கு எப்படி வந்தேன் நான், அதாவது ஒரே மாதிரியான ஸ்டாப் லாஸ் வந்து போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாதிரி தான், ஆப்ஷன்ஸுங்கிறது ஒரு டைம் டீக்கேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நானும் அவசரப்பட்டு சரி ஏறுது இறங்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பை பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0க்கு வந்துடும். ஸோ லாஸ்ட்டில் தான் முடிப்பேன். இது எல்லாருமே பிகினியர்ஸ் வந்து பண்ணுறது தான். ஸோ நானும் வந்து பண்ணணும் தான் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மெத்தட் வந்து நான் ரெடி பண்ணேன். எப்படி பண்ணேன்னா, ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸில் வந்தால் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரின்சிபல் அமௌண்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடிங் மாதிரி பண்ணேன். ஸ்கேல்பிங் ட்ரேடிங்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 50,000 இருக்குன்னா நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டெல்லாம் எதுவுமே அதாவது பார்க்காம ஒரு 10 to 20 லாட்ஸ் போட்டு 5 to 10 பாயிண்ட்ஸில் வந்து கட் பண்ணுற மாதிரி அது வந்து கொஞ்ச நாள் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப என்னாச்சுன்னா, என்னால் வந்து டார்கெட்டையும் பார்த்தீங்கன்னா பயப்படாமல் கட் பண்ண முடியல. அதே மாதிரி ஸ்டாப் லாஸையும் பார்த்தீங்கன்னா லாஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு பயப்படாமல் வந்து கட் பண்ண முடியல. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயந்து கட் பண்ணுற மாதிரி தான் போணுச்சு அந்த மெத்தடில். ஸோ அது ஒரு மெத்தட். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் ஒரு எனக்கு வந்து புரியல அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து நான் ப்ராஃபிட் கண்ணில் பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கட் பண்ணி செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 5,000 எனக்கு நல்லா தெரியுது, கண்டிப்பாக வந்து அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ஒரு 100 ரூபாயிலேருந்து ஒரு 200-300 ரூபாய்க்கு போகும்னு தெரியுது. ஆனால் அந்த ப்ராஃபிட்டை வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனா மனசு கேட்க மாட்டேங்குது. சரி போதும் இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி லாஸ் வந்துச்சுன்னா ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்னு தோணுது. சரி ஒரு 5,000 தானே லாஸ், இன்னும் நேரம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்டாக போயிடுது. ஸோ இந்த மெத்தட் வந்து கொஞ்ச நாள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறப்ப என்னால் வந்து எமோஷன்ஸை சுத்தமாக வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஓவர் ட்ரேடும் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5,000 கட் பண்ணுவேன், சரி இன்னொரு 5,000 போயிட்டு பண்ணலாம், அதாவது ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா மறுபடியும் ஒரு ஆர்டர் எடுப்பேன். ஸோ அது வந்து 3,000 லாஸில் போகும். ஸோ மறுபடியும் இன்னொரு ஆர்டர் எடுப்பேன். இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 8-10 ஆர்டர்ஸ் வந்து எடுத்து ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து என்னால் வந்து ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகவே முடியல. ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா, இப்போ ஒரு 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3-5 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. பிரின்சிபல் அமௌண்ட்டை என்னால் காப்பாற்ற முடியல. போக வந்து எமோஷன்ஸ் கிரியேட் ஆகி ஸோ லாஸ்ட் எல்லா பணமும் பார்த்தீங்கன்னா ஒட்டா பல்காக போட்டு என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆர்டர்ஸ் வந்து போட்டு கடைசியில் அந்த பணத்தையும் காலி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நாள் வந்து நான் வந்து ப்ராப்பராக இது வந்து பண்ணிட்டு இருந்தேன். அந்த மெத்தட் வந்து செட் ஆகலை. சரி அடுத்தது வந்து இன்னொரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணலாம், இது வரைக்கும் இந்த மாதிரி வேணாம் நமக்கு, ஏன்னா நம்ம வந்து பிரின்சிபலை மட்டும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தடில் ட்ரேட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு நிறையா வந்து என்ன சொல்கிறதுன்னா பேப்பர் ட்ரேடிங்லாம் ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து போடுவேன் நான். ஸோ அப்படி பண்ணுறப்ப ஸோ ஸ்டாப் லாஸ் போட ஆரம்பித்தேன். நான் வந்து என்ட்ரி வந்து கரெக்டாக எடுத்துருவேன். ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ போட்டாலுமே அது வந்து ஹிட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் வந்து அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 300 ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து போடுறேன், ஒரு 35 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் இல்லை 70 பாயிண்ட்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆக ஆரம்பிக்குது. சரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, 50 பாயிண்ட்ஸ் தானே ஹிட் ஆகுது, ஒரு 70 பாயிண்ட்ஸ் போடலான்னு பார்த்தா அதுவுமே ஹிட் ஆகுது. சரி 100 ஆச்சு, சரி ஸ்டாப் லாஸ் போடாமல் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் போடாமல் பண்ணோன்னா சப்போஸ் மார்க்கெட் அகைன்ஸ்டாக போயிடுச்சுன்னா அப்படியே அடுத்த நாள் வந்து நம்ம அந்த ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் எக்ஸ்பைரி டேட்ல 0 முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி கதை தான் வருது. ஸோ என்னால் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. என்னால் என்ட்ரி வந்து கரெக்டாக வந்து கொடுக்க முடியுது, ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ இது என்னோட இது ஸ்டாப் லாஸ் வந்து என்னால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியலையே அப்படின்னு வந்து ரொம்ப யோசனை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை தெரிஞ்சது, ரீட்டைல் ட்ரேடர்ஸால் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. எஃப்ஐடிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து நடத்துகிறாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கேஷ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய அமௌண்ட் வச்சிருக்கிறவங்களால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து திசை திருப்ப முடியுமே தவிர ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஒர்க் என்னங்கிறத எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சது. ஸோ இந்த 2 மெத்தடும் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேணாம், ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டாப் லாஸ், ஒரே மாதிரியான ஸ்டாப் லாஸ் மாதிரி போட்டு ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் இல்லை 3 ட்ரேட் அட்டன் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து என்ட்ரி ப்ரைஸ் கரெக்டாக கிடைக்குது, ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கடி ஹிட் ஆகிட்டே இருக்கனால எனக்கு எமோஷன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்த ட்ரேட் வந்து எடுக்க ஆரம்பிக்குது. அதனால் அதெல்லாம் வேணாம், ஒரு என்ட்ரி ப்ரைஸ் கொடுக்குறோம், ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அதுக்கப்புறம் இந்த ஒரு தேர்டு மெத்தடுக்கு வந்து வந்தேன். ஸோ இந்த மெத்தட் வந்து பரவாயில்ல எனக்கு. இப்போ எதுக்காக இந்த மெத்தட் பரவாயில்ல அப்படின்னா, ஸோ நான் வந்து ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ஆர்டர் எடுத்துடுறேன், ஒரு 40 பாயிண்ட்ஸ் என்னோட மணி மேனேஜ்மெண்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு மணி மேனேஜ்மெண்ட் என்னோட பிரின்சிபல் அமௌண்ட்டை வச்சு நான் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து நிர்ணயிக்கிறேன். ஒரு 50 பாயிண்ட்ஸ்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 50 பாயிண்ட்ஸ் போட்டு அந்த ஸ்டாப் லாஸ் அடித்தா கூட எனக்கு வந்து அவ்வளோ எமோஷன்ஸ் கிடையாது. அந்த பிராக்கெட் ஆர்டரில் வந்து சரி ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு அந்த மணி மேனேஜ்மெண்ட் படி ஒரு 2 ஆர்டர் இல்லை 3 ஆர்டர் வந்து ட்ரேட் பண்ணுவோம். எத்தனை லாட்ஸுங்கிறதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ லாஸையும் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இதுதான் என்னோட லாஸ் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு மைண்ட் செட்டோட வந்து நான் உட்காந்துடுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது இதனால். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரே மாதிரியான ஸ்டாப் லாஸ் போடுறதுலாம் இன்னொரு என்ன யூஸ் ஆச்சு எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 35 பாயிண்ட்ஸ் போடுவேன். அதே மாதிரி டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:2 1:4, அதாவது ஒரு நல்ல மூவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து விடுவேன். இல்லை எனக்கு வந்து ஒரு அவ்வளோவா நம்பிக்கை இல்லை மார்க்கெட்டில் ஏதாவது சைட்வேஸ் மாதிரி போக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ் 1:1 ஒரு 1:2 பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி போகிறதுனால சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட ஒரு நாளைக்கு 35 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட அடுத்த நாள் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டில் வந்து அதனால் வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ண முடியுது. ஸோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன மாதிரி போட்டேன்னா ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணேன், அதுவும் ஃபெயிலூர் தான். ஸ்டாப் லாஸை ப்ரிடிக்ட் பண்ணணும்னு நினச்சேன், அதுவும் ஃபெயிலூர் தான். ஆனால் கான்ஸ்டன்ட் ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தடில் ட்ரேட் பண்ணுவாங்க. நான் என்னோட மெத்தட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஸ்டாப் லாஸ் வந்து போடுறப்ப ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கான எனக்கு வந்து டைம் வந்து கிடைக்குது. எனக்கு லாஸோ டார்கெட்டோ பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டு அதை அப்படியே விட்டுருவேன், பிராக்கெட் ஆர்டர் ஓப்பன் ஆர்டர்லேயே விட்டுருவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது ஹிட் ஆகுது கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அடுத்தது சப்போஸ் இந்த லாஸ் அடிச்சிச்சுன்னா அடுத்தது வந்து எந்த இடத்துல எடுக்கணுங்கிறத எனக்கு வந்து டைம் கொடுக்குது இந்த மாதிரி வந்து கான்ஸ்டன்ட் ஸ்டாப் லாஸ் வந்து போகிறதுனால. ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு நாளைக்கு 3 ஸ்டாப் லாஸ் அடித்தாலுமே எனக்கு வந்து கவலை கிடையாது. ஒரு 105 பாயிண்ட்ஸ் தான், ஒரு 40 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு 120 பாயிண்ட்ஸ் தான் எனக்கு வந்து போகும். அந்த 120 பாயிண்ட்ஸ் வந்து அடுத்த நாள் கூட எனக்கு வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்குது இந்த மாதிரி ஒரே மாதிரியான ஸ்டாப் லாஸில். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 நண்பர்கள்கிட்ட கேட்டேன், அதுவும் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏன் ஸ்டாப் லாஸ் அடிக்குதுங்க ஸ்டாப் லாஸ் போட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணேன். ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஒர்க் என்னன்னா, ஸோ மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது, என்ட்ரி கொடுக்கறது, டார்கெட் கொடுக்கறது, அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ் போகிறது இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஒர்க்கே தவிர ஸ்டாப் லாஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா ப்ரீமியம் ப்ரைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 50 ருபீஸ் ப்ரீமியம் ப்ரைஸ்லாம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மணியில் தான் போய் எடுப்பேன். ஒரு 400 500 இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு 300 அந்த மாதிரி சம்திங்கில் எடுக்கிறப்ப ஸோ வந்து நான் ஸ்டாப் லாஸ் போடாமல் பண்ண முடியாது. ஸோ நிறைய ஸ்டாப் லாஸும் நான் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் போட்டால் கூட அடிச்சதுன்னா என்ன பண்ணுறது, அந்த 100 பாயிண்ட்ஸை போய்ட்டு என்னால் போய்ட்டு அடுத்த நாள் ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தடு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கான்ஸ்டன்ட் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ லாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இருக்கணும். எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணால் இழக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளார வராமல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிரின்சிபல் மணி மேனேஜ்மெண்ட் படி நான் வந்து ஒரு
ரெண்டு ட்ரேட் இல்லை 3 ட்ரேட் வந்து அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 3000 ரூபா லாஸ் வந்தால் இன்றைக்கி மார்க்கெட்டில் விட்டு வெளியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இந்த கான்ஸ்டன்ட் ஸ்டாப் லாஸ், ஒரே மாதிரியான ஸ்டாப் லாஸ் வந்து போகிறதுனால வந்து எனக்கு அந்த மைண்ட் செட் வந்து கிளியராக இருக்குது. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்டாப் லாஸ் வந்து போடுறேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய மெத்தட் வந்து யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ எங்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரே மாதிரியான ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஏன் போடுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஸோ நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு ட்ராக் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது எதனால் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நாளைக்கு வந்து 2 ட்ரேட் தான் அட்டன் பண்ணேன், 80 பாயிண்ட்ஸு. ஸோ 80 × 80னா ஒரு நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் பண்ணிங்கன்னா 15 அப்படிங்கிறப்ப ஒரு 1200 ரூபாய் தான். ஒரு 22 நாள் பண்ணுறப்ப எவ்வளோ ஆகுதுன்னா 22 × 1000 அப்படின்னா ஒரு 30,000 ரூபாய். ஸோ நம்மளுக்கு வந்து லாஸே எனக்கு வந்து நிர்ணயிச்சாச்சு. ஒரு மாதத்தோட ஒரு 30,000 தான் என்னுடைய லாஸ் லிமிட் அப்படிங்கிறத வந்து நான் வந்து நிர்ணயிச்சிட்டேன். ஸோ அப்படி ஒரு லாட் எடுக்கிறப்ப அப்படி பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்குது. சரி, லாஸ் வந்து இவளுக்கு மேலே போகாது. ஸோ இதுக்குள்ளாரே நம்ம வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ஸோ ஏன்னா ஒரு டெய்லியுமே ப்ராஃபிட் வந்துடாது, டெய்லியுமே லாஸ் வந்துடாது. ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் லாஸ் கலந்து வரதான் பார்த்தீங்கன்னா டே ட்ரேடிங். ஸோ அப்படி பார்க்குறப்ப இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா என்ன சொல்கிறதுனா, ஒரே நாளில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து டெய்லியுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இன்றைக்கி இல்லைனா கூட நாளைக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு ஸோ லாஸ்ட்டில் வந்து ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எப்படி கிடைக்குதுன்னா, என்னோட பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து என்னால் வந்து காப்பாற்றிக்க முடியுதுங்க. இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறதுனால எமோஷன்ஸ் எனக்கு கண்ட்ரோல் ஆகுது. சப்போஸ் லாஸ் ஆனால் கூட அடுத்த நாள் வந்து என்னால் வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் அமௌண்ட்டை என்னால் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுது. ஏன்னா நமக்கு தான் லாஸ் தான் தெரிஞ்சிடுச்சுல, எனக்கு இதுதான் அப்படிங்கிறது ஒரு லாஸ் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 70 பாயிண்ட்ஸ் இல்லை 140 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வச்சு ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக இருக்குது இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறேன். கிளாஸில் வந்து எந்த மாதிரி கற்றுக் கொடுக்கணும், ஸோ இந்த மாதிரி தான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், ஸோ எப்படி ஸ்டாப் லாஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் ஸ்டாப் லாஸ் தான், எப்படி ப்ரீமியம் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் ஆன்லைன் கிளாஸ் மாதிரி எடுத்து நடத்திட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அதில் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.